இந்த மாநிலத்தை இவங்க பாத்தீங்கன்னா சூறையாடிட்டு இருக்கிறாங்க ஐயா. நேற்று ஒரு மாநாடு நடந்துச்சு, இளைஞர்கள் மாநாடு, பாத்தீங்களாங்க ஐயா? பத்திரிகை நண்பர் கேட்டார், அண்ணே சேலத்துல திமுக இளைஞர் மாநாட்டை பத்தி சொல்லுனேன்னு கேட்டார். நான் என்னன்னே சொல்றது, பிரியாணி பிரியாணி ஆட்டு பிரியாணி போடுறா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அது அரசியல் மாநாடு மாதிரி தெரியலனா, ஏதோ கறிக்கடையில பிரியாணி போடுற மாதிரி தான் இருந்தது. ஒரு பத்திரிகை நம்பர் சொல்றானே, சொல்லிட்டு போனேன், நான் கேள்வி கேட்டல பதில் சொல்லிட்டு போனேன். சரி நீங்க கேட்கிறேன், நான் பதில் சொல்றேன். அதாவது தங்கை கொடியேற்ற கனிமொழி அக்கா, அண்ணன் மேடையில் அமர மு.க. ஸ்டாலின் ஐயா, அண்ணன் மகன் அவருக்கு எல்லாம் சேர்ந்து அடுத்த தலைவர் அடுத்த தலைவர் அடுத்த தலைவர்னு துதிபாட, அண்ணன் மகனுடைய மகன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி அவர்கள் முதல் இருக்கையிலே அமர, பாருங்க என்ன கொடுமை. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மூன்றாம் தர தலைமுறைகள், அதாவது அவங்க தாத்தா திமுக, அதுக்கப்புறம் பையன், அதுக்கப்புறம் பேர இன்னைக்கு எம்எல்ஏவா. மேடையில இருந்து என்னங்க யோசிச்சிருப்பாங்க? முன்னாடி நிக்கிற திமுக தொண்டரை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தை எப்படி அடுத்த வருஷம் இதே மேடையில் உட்கார வைக்கலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் யோசிச்சிருக்கும். தங்கை கொடியேற்ற, அண்ணன் மேடையில் அமர, அண்ணன் மகனுக்கு துதிபாட, அண்ணன் மகனுடைய மகன் முதல் இருக்கையிலே அமர, அது ஆட்டு பிரியாணியோடு இனிதே நடந்து முடிந்ததுன்னு சொல்ல. இதாங்க இளைஞர் அணி மாநாடு. ஆனா நம்மளது எப்படி இல்லைங்கய்யா? நம்மை பொறுத்தவரை அடுத்த கட்ட தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்குங்க ஐயா. ஒரு ஏழை தாயினுடைய மகன், விவசாயினுடைய மகன், ஒரு இளைஞன், ஒரு சகோதரி, உங்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி யாருகிட்ட இருக்கோ உங்களை கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு கணமும் யோசிக்குங்க ஐயா. அதனாலதான் நம்முடைய கட்சியில் அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா, அத்வானி ஐயா, அவர்கள் காலத்திற்கு பிறகு மோடி ஐயா, இந்த கட்சி தனக்கான தலைமையை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும். சாதாரண மனிதர்களை பிடிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2024 தேர்தல் என்னங்க ஐயா? ஒரு பக்கம் ஹீராபேன் அம்மையாருடைய பையன், யாருங்க ஐயா? ஹீராபேன் அம்மையாருடைய பையனா யாருங்க ஐயா? மோடி ஐயா. மோடி ஐயாவுடைய தாயினுடைய பெயர் ஹீராபேன். 5 வீட்டுல 10 பாத்திரம் ஜெயிச்சு, அதுல குழந்தைகளை வளர்த்தி, அதுல மோடி என்கின்ற ஆளுமையை உருவாக்கி 99 வயதுல அந்த அம்மா இப்ப 2 அடி சேர்ந்தாங்க. மோடி ஒரு பக்கம், ஹீராபன் என்று 5 வீட்டுல 10 பாத்திரம் கழுவுன ஒரு தாயினுடைய பையன் மோடி. மோடி அவர்களுக்கு எதிராக யாருங்க ஐயா இருக்கிறாங்க? கருணாநிதி அவர் பையன், லல்லு பிரசாத் அவர் பையன் தேஜஸ்வி யாதவ், பாருங்க, ஃபரூக் அப்துல்லா ஒரு பையன் உமர் அப்துல்லா, பாருங்க எத்தனை பேர் பசங்க நிக்கிறாங்க பாருங்க. பாலாசேப் தாக்கரே ஒரு பையன் உத்தவ் தாக்கரே, மம்தா பானர்ஜி அவருடைய நெப்யூ அந்த பையன் ஒருத்தர். இத்தனை பேர்த்தினுடைய பையன் ஒரு பக்கமும், 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவி தன்னுடைய மகனை உலகத்தினுடைய தலைவராக மாற்றி காட்டிய நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தேர்தல் தாங்க 2024. சாமானிய மனிதர்கள் நாம் அனைவருமே ஒதுக்க வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எந்த காரணத்துக்கு அந்த கட்சி பத்துல விட்டுறக்கூடாது.